அவனும் தப்பா கடறல, அவனும் ஆபாசமா ஒண்ணு பேசுறான். அவன் ஒரு சாதாரண பார்வையாளருடைய மண்ணில இருந்து அந்த கேள்வியை கேட்கறான். காமன் மேன் பார்வையில இருந்து பேசி இருக்கிறாப்ல பிரியாணி மேன் அப்படின்னு சொல்றாப்லயே. ஆட்டை துரைமுருகன் கேக்குறேன், உன்னோட வீட்டுல இருக்கிற பெண்கள் அவங்க மனைவியோட போட்டோ எடுத்துக்கிட்டு க்ளோஸ் அப் வந்து மார்பகத்தை வச்சா அதை தப்பு இல்லைன்னு நீ சொல்லுவியா? ஆமா, சொன்னா குடிசையை கொடுத்தவர் அவரா, குடிசையை கொடுத்து சொன்னாரா, அவரா மரத்தை வெட்டி போட சொன்னாரா? தமிழ் சமூகங்களுக்காக 1000 போராட்டங்கள் இருக்கிறது. உடனே ராமதாசனாலே குடிசை குளித்தின்றாங்க, மரவெட்டின்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ போடுறான். போட்டுட்டு மறாவது நாள் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசுறான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்குது. ஒரு புறம் தமிழ் குடிதாங்கின்ற பட்டத்தை வச்சுக்கிறது, இன்னொரு புறம் அப்பாவி பட்டியல் சமூகத்து மக்களுடைய வீடுகளை கொளுத்துவது. இப்படி கேடுகட்ட அரசியலை செய்கின்ற ராமதாசுக்கு இவன் வந்து வக்காலத்து வாங்குறான். அரசியல் தலைவர்களை தரங்குறைவா விமர்சிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்களையும் வந்து பொதுவெளியில பேசுறதுன்றது மாதிரி இருக்கு. இதை குறித்தும் தொடர்ச்சியா புகார் கொடுத்தாலும் கைது பண்றது இல்ல. குறிப்பா உங்களை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? கரிகாலன் மீது புகார் கொடுத்திருக்கிறேன், கரிகாலனை ஏன் கைது செய்யவில்லை? திருச்சி சூர்யா சிவா மேல் புகார் கொடுத்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சாட்டை துரைமுருகன் இலைமறை காய்மறையாக பேசியிருக்கிறான். குடும்பத்தை, தனிப்பட்ட விவகாரத்தை யார் பேசியது? முதல்ல நான் வந்து திருச்சி சூர்யா சிவா பொண்டாட்டியில பேசி அந்த ஆடியோ வெளி வந்திருந்தா நான் பயப்படலாம். இது எவ்வளவு பெரிய பர்சனல் அட்டாக். சூர்யா சிவா உங்களை பற்றி பேசுறாரு, உன்னை பத்தி ஆடியோ போடுறாருன்னா நீ சூர்யா சிவாவை அட்டாக் பண்ணு, சூர்யா சிவாவை கடுமையா விமர்சி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ என்ன செய்யறனா, சூர்யா சிவாவினுடைய மனைவியை நீ வம்புகளுக்குற, பொண்டாட்டிக்கிட்டே நான் பேசுனேன் அப்படின்ற கேட்கிற. இது எவ்வளவு பெரிய வன்பம் நிறைந்த, ஒரு வக்கரம் நிறைந்த, ஒரு ஆபாசம் நிறைந்த வார்த்தைகள். மாரிதாஸ் கும்பல் தான் கௌரி லங்கேஷா சுட்டுக் கொள்ளுது, மாரிதாஸ் கும்பல் தான் ஸ்டா கூட தராம ஸ்டேன் சாமியை கொல்றானுங்க. இந்த கும்பலுக்கு கருத்துரிமை வேணும்னு பேசுற, இந்த RSS பாஜக கும்பலுக்கு கருத்துரிமை வேணும்னு பேசுற சீமான் போன்ற எச்சக்கலைகள், சாட்டை துரைமுருகன் போன்ற எச்சக்கலைகள், இன்னொரு புறம் ஆனந்தல் தும்டேவையும் கௌரி லங்கேஷையும் ஸ்டேன் சாமியும் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்படியே தொடர்ந்து பேசிட்டு இருந்தானுங்கன்னா மரியாதை. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பிரியாணி மேன் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து அவர் போட்ட ஆபாசமான வீடியோக்காக தமிழக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைதை வந்து கண்டித்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமா, இந்த அளவுக்கு பேசுறது கூட கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்ற அளவுக்கு இந்த கைதை கண்டிச்சு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சாட்டை துரைமுருகனை பொறுத்தவரை இதெல்லாம் அவருக்கு வந்து சாதாரணம் தான். சாட்டை துரைமுருகன் எதற்காக திமுக அரசால் முதலில் கைது செய்யப்பட்டார்? ஸ்டாலின் நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்கல அப்படின்னு சொன்னார். ஒரு தமிழ்நாட்டினுடைய CM பார்த்து நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்கலன்னு சொன்னதற்காக கைது செய்யப்பட்டார். திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வைப்பாட்டிக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு ஏற்கனவே பேசினாரு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து செய்த புரட்சி என்ன? ஒண்ணுமே கிடையாது, புள்ள பத்து இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கும் அவங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேசினாரு. ரஜினியினுடைய மகள் குறித்து ஆபாசமாக பேசினார். இப்படி அவர் ஆபாசமா பேசாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகின்ற ஒரு மாமா பைய தான் இந்த சாட்டை துரைமுருகன். மாமா பைய அப்படின்னு சொல்றதுனால நம்முடைய நேயர்கள் வருத்தப்படக்கூடாது. சிலருக்கு கடுமையாக அவர்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் உரைக்குமோ அந்த மொழியில் சொன்னால்தான் உரைக்கும். அதனாலதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். அப்படி பேசுகின்ற ஒரு நபருக்கு எப்படி பிரியாணி மேன் பேசுவது ஆபாசமாக தெரியும்? அப்படி தெரிய வாய்ப்பே இல்லை. சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, அவனும் தப்பா கடறல, அவனும் ஆபாசமா ஒண்ணு பேசுறான். அவன் ஒரு சாதாரண பார்வையாளருடைய மண்ணில இருந்து அந்த கேள்வியை கேட்கறான். ஒரு காமன் மேன் பார்வையில இருந்து அந்த டைலர் அக்காவை பத்தி இவர் சொல்லி இருக்கிறாரு பிரியாணி மேன். அதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு குச்ச நாச்சமே இல்லாம கேட்கிறான். அதாவது அந்த டைலர் அக்கான்றவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் டைலரிங் பற்றி சொல்லி தருவாங்க போல, சம்திங் அந்த மாதிரி. அதுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி தராங்க. அதில் அவங்க வந்து வீடியோஸும் போடுறாங்க. அந்த தைக்கப்பட்ட ட்ரெஸ்ஸை அவங்க மாட்டிக்கிட்டு அந்த வீடியோவில் வர்றாங்க. அதில் இந்த பிரியாணி மேன் என்ன பண்ணுறான்னா, அவங்க மார்பகத்துக்கு மட்டும் க்ளோஸ் அப் போயிட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுறான். இது எவ்வளோ பெரிய வக்கரமானது, ஆபாசமானது. இது மட்டும் இல்லை, சரி இதில் நான் சாட்டை துரைமுருகன்கிட்ட கேட்குறேன், இவனுக்காக ஒரு காமன் மேன் பார்வையிலிருந்து பேசியிருக்கிறாப்ல பிரியாணி மேன் அப்படின்னு சொல்றாப்லையே. இப்போ உன்னோட வீட்டில் இருக்கிற பெண்கள், குறிப்பாக உன்னுடைய மனைவி, அவங்க மனைவியோட போட்டோ எடுத்துக்கிட்டு க்ளோஸ் அப் வந்து மார்பகத்தை வச்சா நீ இப்படிதான் வந்து ஒரு காமன் மேன் பார்வையில இருந்து செஞ்சிருக்கிறாங்க, அதை தப்பு இல்லைன்னு நீ சொல்லுவியா? அது மட்டும் இல்லை, பிரியாணி மேன் என்ன பண்றான், செம்மொழி பூங்கான்றது லவ்வர்ஸை டார்கெட் பண்ணி கட்டப்பட்ட ஒரு பூங்கான்றான்.
அது அதுக்காக கட்டப்பட்டது. செம்மொழி பூங்கான்றது அது பல்வேறு மரம் செடி கொடிகளை பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த பூங்காவை வச்சிருக்கிறாங்க. அதுல பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போற ஒரு பூங்கா தான் அந்த பூங்கா. அதுல லவ்வர்ஸ் போறாங்க இருக்கிறாங்க அப்படின்றது அது வேற விஷயம். எல்லாருக்குமானது தானே அந்த பூங்கா. அதுக்கு வரவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்கிறப்ப அந்த பூங்காவே லவ்வர்ஸை டார்கெட் பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இது நுழைஞ்ச உடனே மேட்ருக்கு போக முடியாது இல்லையா? இதான் ஃபோர் பிளே பண்றதுக்கான இடம். இந்த சந்துல இருந்து இங்க சாத்துக்குடி புளிவாங்க, இங்க வந்து வாழைப்பழம் சாப்பிடுவாங்க அப்படின்னு மிக கொச்சையாக மிக ஆபாசமாக வந்து பேசுறானுங்க. இப்ப இவர்கள் வீட்டில் உள்ள பெண்களோ ஆண்களோ அவர்கள் எல்லாம் பூங்காவிற்கு இந்த வேலைக்குத்தான் போவார்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்படி ஆபாசமாக பேசுபவனை நியாயப்படுத்துறான் சாட்டை துரைமுருகன். இது முழுக்க முழுக்க ஒரு அபத்தமானது. இது ஆபாசத்திற்கு வக்காலத்து வாங்கிட்டு கைது பண்ணக்கூடாது. அதாவது ஒன்றும் இல்லை, தன்னை போல ஆபாசமாக பேசுபவர்களை காப்பாற்றுவதற்கான வேலையை சாட்டை செய்யறான். ஏன்னா நாளைக்கு அவனை பிடிச்சி உள்ள போட்டா பிரியாணி மேன் வெளியே இருந்து கருத்து சுதந்திரன் வீடியோ போடுவான்ல, அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் மிக கீழ்த்தரமாக இந்த மாதிரி வேலைகளில் இந்த மாமா பையன் இறங்கியிருக்கான். திராவிட ஆதரவுன்னு சொல்லிக்கிற பெரியாரிஸ்ட் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற யூடியூப் சேனல்கள் கூட இந்த மாரி ஆபாசமான தரங்கெட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்ம ட்ரைப்ஸோட தம்ப்லைன் அவரோட பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு ராமதாஸ் அவர்களையும் தரங்குறைவாக விமர்சனம் பற்றி வீடியோ போடுறாங்களே, இதெல்லாம் வந்து தமிழக அரசு கைது செய்ய மாட்டாங்க. இவங்க மேலே புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு கொண்டு வச்சிருக்காரு. ஆமாம், அதையும் பார்த்தேன். அதில் வந்து பின்னாடி 80 வயது எருமையை அப்படின்னு ராமதாஸை பற்றி சூர்யா சேவியர் கம்யூனிஸ்ட் அவர் பேசின அந்த வீடியோவிற்கு நாம் வைத்த டைட்டில் 80 வயது எருமையன்னு பேசுறாரு. அதனால அந்த எருமை எப்படி இருக்குன்னு கொம்பு வச்சு நம்ம போட்டு காட்டுறோம். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கூட நாவடக்கம் இல்லாமல் 85 வயது தமிழ்நாட்டிலேயே மூத்த அரசியல் தலைவர், சமூக நீதி காவலர், இனமான காவலர், தமிழ் குடி தாங்கி இப்படியான பட்டங்களை போட்டுக்கொண்டு உலா வருகின்ற ஒரு நபர் கோட்டையில நான் வந்து உன்னை சந்திக்கணுமா, எனக்கு வெக்கமா இருக்குது, உங்ககிட்ட வந்து இடஒதுக்கீடு கேட்கணுமா, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை சாதிய ரீதியாக இழிவுபடுத்தி பேசுறாரு. 10,000 பேர் கூட இல்லாத ஜாதி இந்த நாட்டை ஆளுகிறது என்று மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வரை கேவலப்படுத்தி பேசுறாரு. அப்படி பேசுகின்ற நபருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? உன்னை பார்த்து ஜாதியை சொல்லி நீ இந்த பயலே அந்த பயலேன்னு திட்டினா பதிலுக்கு அப்படித்தானே சொல்ல முடியும். நீ என்னடா யோக்கியமாடா, உன் லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படின்றதான. ரெண்டாவது, இந்த கள்ளக்காதல், ராமதாஸின் கள்ளக்காதல், அதை சொன்னது சிஎன்ஆர் ஆதாரத்தோட சொல்லிருக்கிறாரு. இவங்களோட ராமதாஸுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரு சுசிலா அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதற்கான தரவுகள் அவரிடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சுசிலாவிற்கு ஒரு அறக்கட்டளையை, விஸ்வகர்மா ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி அதுல வன்னியர்கள், அப்பாவி வன்னியர்களிடமிருந்து ராமதாஸ் புடுங்கிய 150 கோடியை அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்திருக்கிறார். இதனால அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. சம்பந்தப்பட்ட கட்சிக்காரங்க மறுக்கட்டும், உனக்கே வலிக்குது, உனக்கே இழிவா இது தெரியுது, இதுல எதுவும் முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. ஒருவேளை இடுமாவனம் கார்த்தியினுடைய காதல் விவகாரமும் அதே போல சீமான் எப்படி ஒரு பெண்ணை, ஒரு நடிகையை ஏமாற்றினார் அப்படின்ற காதல் விவகாரமும் இவங்களுடைய மூளைக்கும் சிந்தனைக்கும் வந்து போகலாம். இல்ல சாட்டை துரைமுருகன் இது போன்ற எத்தனை பெண்களை ஏமாற்றினார் அப்படின்ற விவரங்கள் கூட இருக்கலாம். இனம் இனத்தோடு சேரும் என்ற அடிப்படையில் இப்ப இவர்கள் ராமதாஸுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அப்படின்ற கேள்வியும் வருது. சமீபத்துல சாட்டை துரைமுருகன் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறான், ராமதாஸ் முதல்வரை இழிவுபடுத்தினாரா அப்படின்ற டைட்டில்ல. முதல்வரை எவ்வளவு கேவலமாக சாதிய ரீதியாக இழிவுபடுத்தி இந்த ராமதாஸ் பேசுறாரு. நீ என்ன 85 வயசுனாலும் உனக்கு அவரு தான் சிஎம், உனக்கு 100 வயசுனாலும் அவரு தான் சிஎம். சிஎம் போஸ்ட்டுக்கு மரியாதை இருக்குது இல்ல, அந்த மரியாதை நீ கொடுக்கணும்ல மக்கள் பிரதிநிதிக்கு. அப்படி கொடுக்காத ஒரு நபரை நியாயப்படுத்தி பேசுறாரு. அவருக்கு 85 வயசு, அவர் வந்து ஒருமையில பேசுனா என்ன தப்பு அப்படின்னு பேசுறாரு. பேசுவதோட மட்டும் இல்லாமல் ராமதாஸ் குடிசையை கொளுத்தவர், அவரா குடிசையை கொளுத்த சொன்னாரா, அவரா மரத்தை வெட்டி போட சொன்னாரா? தமிழ் சமூகங்களுக்காக 1000 போராட்டங்கள் இருக்கிறது. உடனே ராமதாஸ்னாலே குடிசை கொளுத்தின்றாங்க, மரவெட்டின்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ போடுறான். போட்டுட்டு மறாவது நாள் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசுறான். இது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்குது. அதாவது தருமபுரியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளவரசனும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த திவ்யாவும் காதலித்து விட்டார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக
திருமணமானவர்களை பிரித்து இதே வக்கீல் பாலு எல்லாருமே அன்னைக்கு கோர்ட்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மறிச்சு நின்று ஆஜரான காட்சிகளை எல்லாம் தமிழ்நாடு வந்து பார்த்துருக்குது. அப்படி செஞ்சுட்டு அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்து இவங்க கொடுத்த டார்ச்சரில் தற்கொலை பண்ணிக்கிட்டு இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நத்தம் காலனி, அந்த பட்டியல் சமூகத்து மக்கள் வசிக்கின்ற அந்த குடிசைகளை எல்லாம் கொளுத்தினார்கள். இது இப்போ மட்டும் இல்லை, பாமக 1990களில் இருந்தே அவங்க பாமகவினுடைய கலாச்சாரமே இதுதான், குடிசைகளை கொளுத்துவது. அதனாலதான் ராமதாஸை குச்சி கொளுத்தி ராமதாஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க நிர்வாகிகள் பண்ணிட்டா அதுக்கு ராமதாஸ் பொறுப்பாக முடியுமா அப்படின்றாரு. அப்ப என்ன ஐயா என்ன வாயில எதை வச்சுட்டு இருந்தாரு? குடிசையை கொளுத்தாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு புறம் தமிழ் குடிதாங்கின்ற பட்டத்தை வச்சுக்கிறது, இன்னொரு புறம் அப்பாவி பட்டியல் சமூகத்து மக்களினுடைய வீடுகளை கொளுத்துவது. இப்படி கேடுகட்ட அரசியலை செய்கின்ற ராமதாஸுக்கு இவன் வந்து வக்காலத்து வாங்குறான். இதுதான் இவனோட லட்சணம். இவன் வந்து இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இவன் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் யாரையுமே இவன் கொச்சைப்படுத்தாத ஆளே கிடையாது. இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, அதுதான் இவங்களோட ஃபார்முலா. இவங்களை பத்தி பேசிட்டு ஐயோ எங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை எடுத்து சண்டையிடுகிறார்கள், எங்களை அழிக்க பார்க்கிறார்கள், திராவிடம் எங்களை ஒழிக்க நினைக்கிறதுன்னு கண்ணீர் விடுறது. ஆனா மற்றவங்களை பத்தி இவங்க பேசுறப்ப வாய் வந்து இனிக்குது, இவங்களோட காதுகள் வந்து இனிக்குது. இதுதான் இவங்களோட யோகிதை. அரசியல் தலைவர்களை தரங்குறைவாக விமர்சிக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்களையும் வந்து பொதுவெளியில் பேசுறதுன்றது மாதிரி இருக்கு. இதை குறித்தும் தொடர்ச்சியா புகார் கொடுத்தாலும் கைது பண்றது இல்லை. குறிப்பா உங்களை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவன் அப்படியே இலைமறை காய்மறையா அந்த விஷயத்த பேசியிருக்கிறான். அது என்னன்னா, கரிகாலன் மீது புகார் கொடுத்திருக்கிறேன், கரிகாலனை ஏன் கைது செய்யவில்லை? திருச்சி சூர்யா சிவா மேல் புகார் கொடுத்திருக்கிறேன், சூர்யா சிவாவை ஏன் கைது செய்யவில்லை? அரண்சை மேல் புகார் கொடுத்திருக்கிறேன், அவர்களை ஏன் கைது செய்யவில்லை? அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சாட்டை துரைமுருகன் இலைமறை காய்மறையாக பேசியிருக்கிறான். குடும்பத்தை, தனிப்பட்ட விவகாரத்தை யார் பேசியது முதல்ல? அதாவது திருச்சி சூர்யா சிவாவும் சாட்டை துரைமுருகனும் ஒரு பேசிக்கிறாங்க. எதுக்காகனா, அண்ணாமலையை அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு பேசுறாங்க. அதுல சாட்டை துரைமுருகன் சொல்றான், அண்ணன் சீமானே சொல்லிட்டாரு, எங்க டார்கெட் அண்ணாமலை கிடையாது, எங்க டார்கெட் திமுக தான், அது அண்ணனே சொல்லிட்டாரு, இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதே ஆடியோவில் தான் சின்னம் பறி போனதை பத்தி, சின்னம் நாங்க அப்ளை பண்ணாததுனாலதான் பறி போயிருச்சு, ஆனா வெளியே அப்படி சொல்ல முடியுமா, எல்லாம் ஒரு அரசியல் தானே அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றான். இந்த ஆடியோவை திருச்சி சூர்யா சிவா வெளியிடுறாரு. வெளியிட்ட உடனே சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ வெளியிடுறான். அந்த வீடியோல சொல்றான், நான் வந்து திருச்சி சூர்யா சிவா பொண்டாட்டிகிட்ட பேசி அந்த ஆடியோ வெளியே வந்திருந்தா நான் பயப்படலாம். திருச்சி சூர்யா சிவா கிட்ட பேசின ஆடியோ தானே வெளியே வந்திருக்குது. நான் என்ன திருச்சி சூர்யா சிவா பொண்டாட்டிக்கிட்டயா பேசிட்டேன்? நான் வருத்தப்படுறதுக்கு, வெக்கப்படுறதுக்கு? நான் சூர்யா சிவாட்ட தானே பேசினேன், இதுல எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு அவன் பேசுறான். இப்ப இதை எடுத்துக்கங்களேன், இது எவ்வளவு பெரிய பர்சனல் அட்டாக்கு. சூர்யா சிவா உங்களை பற்றி பேசுறாரு, உன்னை பத்தி ஆடியோவை போடுறாருன்னா நீ சூர்யா சிவாவை அட்டாக் பண்ணு, சூர்யா சிவாவை கடுமையா விமர்சி, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நீ என்ன செய்யறன்னா, சூர்யா சிவாவினுடைய மனைவியை நீ வம்புகளுக்குற, பொண்டாட்டிக்கிட்டே நான் பேசுனேன் அப்படின்ற கேட்கிற. இது எவ்வளவு பெரிய வன்மம் நிறைந்த, ஒரு வக்கரம் நிறைந்த, ஒரு ஆபாசம் நிறைந்த வார்த்தைகள். இதை பேசின பிறகு சூர்யா சிவா நம்மள்கிட்ட பேட்டி கொடுக்க வர்றாரு. வர்றப்ப ஃபேக்டா தான் சொன்னாரு. முத்துக்குமார், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த முத்துக்குமாரினுடைய முதல் மனைவி தான் சாட்டை துரைமுருகன் இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார். அதே போல முத்துக்குமாரினுடைய நினைவிடம் புதுக்கோட்டையில் இருக்கிறது. அந்த நினைவிடத்துல யாரும் நினைவஞ்சலி செலுத்திடக்கூடாது. அப்படி நினைவஞ்சலி செலுத்த வர்ற நேரமெல்லாம் முத்துக்குமாரோட மனைவி தான் இப்ப சாட்டை துரைமுருகனுக்கு மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் திரும்ப திரும்ப பேசப்படுது. அதனால அந்த நினைவிடத்தை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவரும் அவங்க மாமனாரும் அந்த நினைவிடத்தை அழிச்சிடுறாங்க. இத சூர்யா சிவா நம்மள்கிட்ட பேட்டியில சொல்றாரு. அது சொன்னதுக்காகத்தான் புகார் திருச்சியில கொடுக்குறான், புகார் சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்குறான். இது திருச்சி சூர்யா மேலேயா இல்லை உங்க மேலேயா? திருச்சி சூர்யா மேலையும் நம்ம மேலையும் அரண்சை மேலையும் புகார் கொடுக்குறான். திருச்சியிலையும் கொடுக்குறான், இங்க சென்னை கமிஷனர் ஆபீஸ்லயும் புகார் கொடுக்குறான். புகார் கொடுத்துட்டு கதறான். இப்ப அதை தான் இன்டைரக்டா இவங்க மேலாம் புகார் கொடுக்குறோம், கரிகாலனை வந்து ஏன் கைது பண்ணல, பெரியாரிஸ்ட்ன்றதுனால கைது பண்ணலையா, திராவிட ஆதரவாளர்ன்றதுனால கைது பண்ணலையா அப்படின்னு வாயளந்து பேசுறான். உண்மையில தப்பு பண்ணது நீ, உன்னதான் அரெஸ்ட் பண்ணணும். பர்சனல் அட்டாக் முதல்ல பண்ணது யாரு?
சூர்யா சிவாவுடைய மனைவி குறித்து பேசுவதற்கு என்ன அவசியம் வந்திருக்குது? நீ பேசுற, அதனால பதிலடி கொடுக்குறாங்க. இதுல மட்டும் கிடையாது. இப்ப என்னை பற்றி சமூக வலைதளங்கள்ல இந்த நாம் தமிழர் கட்சி எப்படி பரப்புறாங்க? குறிப்பா அந்த கட்சியில ஒரு பார்ப்பனர் இருக்கிறாரு, அவரு வெங்கடேசன் பேரு. அவரு நான் பாலியல் குற்றவாளி, அதாவது யூனிவர்சிட்டியில இருந்து அம்பேத்கர் பெரியார் படிப்போட்டத்தில் செயல்பட்டதற்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆளுநரினுடைய தூண்டுதல் பெயரில் என்ன எக்ஸ்பெல் பண்றாங்க. இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல கேஸ் எல்லாமே நம்ம நடத்தி இருக்கிறோம் கடந்த காலங்கள்ல. அந்த வீடியோவை வெட்டி ஒட்டி திரிச்சு நான் ஏதோ பாலியல் புகார்ல சிக்கினதுனாலதான் என்னை இப்ப பல்கலைக்கழகத்தில இருந்து எக்ஸ்பெல் பண்ண மாதிரி இப்ப வரைக்கும் அந்த நபர் பரப்புறாரு. அதே நாம் தமிழருடைய ஐடிவிங்க எந்த கன்ஸ்ட்ரக்டிவான நம்ம விமர்சனத்தை சீமான் மீதும் சாட்டை துரைமுருகன் மீதும் வைத்தால் உடனடியாக இவர்கள் அந்த வெட்டி ஒட்டி திரிக்கப்பட்ட வீடியோவை கொண்டு அதை பதிலா சொல்றது. வேங்கை வயல்ல மலம் கலந்ததற்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அந்த இஷ்யூவை அதிக அளவில் பதிவு செய்து அதை வெளியிட்டதே, வெளியே கொண்டு வந்ததே நம்ம தான். அப்படி இருக்கும் பொழுது அங்க வேங்கை வயல்ல மலம் கலந்ததே நம்ம தான் அப்படின்னு கிளப்பி விடுறானுங்க. அப்ப இப்படியெல்லாம் கேவலமாக ஆபாசமாக பர்சனல் அட்டாக் பண்றதுதான் இவங்களோட தொழில். இப்பயே பாத்தீங்கல்ல, சீமானும் சாட்டை துரைமுருகனும் எப்படி பாசத்தோடு டே தேப்பயலே என்று சாட்டை துரைமுருகனை சீமான் திட்டுவதும், அப்புறம் இடும்பாவனம் கார்த்தியோட லவ்வரை அடிக்கிறதுக்கு சீமான் இடும்பாவனம் கார்த்தியை தூண்டு விடுவதும், அப்புறம் போய் அந்த பொண்ணை இடும்பாவனம் கார்த்தியை அடிப்பதும் ஒரு ஆபாசம், அருவருப்பு, வக்கிரம். பாஜக எப்படி ஒரு ஆடியோ வீடியோ ஒரு பாலியல் ஜல்சா கட்சியாக இருக்கிறதோ அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஒரு நாம் தடவல் கட்சியாக இருக்கிறது. இவர்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையுமே கிடையாது. இன்னும் 1000 விஷயம் இருக்குது சாட்டை துரைமுருகனை பத்தி பேசுறதுக்கு, அதெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா சாட்டை துரைமுருகன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது திமுக அரசு பாஜக செய்யக்கூடிய கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை, அதாவது ஸ்டேன்சாமி, ஆனந்த் துந்தே, கௌரி லங்கேஷ் இவங்க மீதெல்லாம் அவங்க எடுத்த நடவடிக்கைகள் இதை தொடர்ச்சியா திமுக அரசு விமர்சிக்குது. நீங்களும் அதை தானே செய்றீங்க, நீங்களும் இங்க இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரியான நடவடிக்கை தான் எடுக்கிறீங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? KT ராகவன் என்ன பண்றாரு? ஒரு சாமி சிலைக்கு முன்னாடி உட்காந்து மாஸ்டர்பேட் பண்றாரு. அந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே கடவுளை காப்பாற்ற போகிறோம் என்ற கட்சியை சார்ந்த ஒரு நபர் இதை செய்கிறார். எல்லாரும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. சீமான் என்ன பண்ணாரு? அவருக்கு கையுரிமை இல்லையா அப்படின்னாரு. எச்சு துப்பி கொரோனாவை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாரிதாஸ் பேசினாரு. அந்த மாரிதாஸ் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட உடனே அவருக்கு கருத்துரிமை இல்லையா அப்படின்றாரு. இது கருத்துரிமையா? இல்ல இது கருத்துரிமையில வருமா? அப்படி சொல்றாரு. அடுத்து கிஷோர் கே சுவாமி கலைஞர் குறித்தும் அவர்களது குடும்பம் குறித்து இழிவாக பேசுகிறார். கைது செய்யப்படுறாங்க. அவருக்கு கருத்துரிமை இல்லையா? அதுக்கப்புறம் இதே சாட்டை துரைமுருகன் ஸ்டாலினை பார்த்து நல்ல அப்பாத்தாளுக்கு பிறக்கல, திமுக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வைப்பாட்டிக்கு பிறந்தவங்க அப்படின்னு பேசுறாரு. குஷ்புவையும் கலைஞரையும் தொடர்பு படுத்தி ஆபாசமா பேசுறாரு. அப்ப கைது செய்யறாங்க. இதுக்கெல்லாம் கருத்துரிமை இல்லையா அப்படின்னா அதுக்கு சீமான் குரல் கொடுத்தாரு. இப்போ சாதிய ரீதியாக சண்டாளன்னு இழிவுபடுத்தி பேசிட்டு கைது செஞ்ச உடனே இதுக்கு கருத்துரிமை இல்லையா, நானும் அதே பாட்டை பாடுகிறேன் அப்படின்றாரு. இப்போ உண்மையில் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டிய, ஒடுக்கப்பட வேண்டிய சக்திகள் இவங்க எல்லாருமே. ஏன்னா இவர்கள் பெரும்பான்மை மக்களுக்கான ஜனநாயகத்தை மறுப்பதற்கான வேலைகள்ல செய்யறாங்க. ஒரு புறம் ஜாதிய அரசியல், இன்னொரு புறம் மத அரசியல், இன்னொரு புறம் இந்த ஆபாச வக்கிரங்களை இளைஞர்கள் மூளையில் திணிக்கிறார்கள். இப்படி திணிப்பவர்களும் ஜனநாயகத்துக்காக போராடிய கௌரி லங்கேஷும் ஆனந்த் துண்டேவும் ஸ்டேன் சுவாமியும் இவங்க 2 பேரும் எப்படியாவது ஒரு தட்டுல வைக்க முடியுமா? அவங்க பேரெல்லாம் இவனுக்கு முதல்ல சொல்லவே கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதியுமே கிடையாது. ஏன்னா கேவலம் கெட்டவனுங்க. மாரிதாஸ் கும்பல் தான் கௌரி லங்கேஷா சுட்டு கொள்ளுது. மாரிதாஸ் கும்பல் தான் ஸ்டா கூட தராம ஸ்டேன் சுவாமியை கொல்றானுங்க. இந்த கும்பலுக்கு கருத்துரிமை வேணும்னு பேசுற, இந்த RSS பாஜக கும்பலுக்கு கருத்துரிமை வேணும்னு பேசுற சீமான் போன்ற எச்சக்கலைகள், சாட்டை துரைமுருகன் போன்ற எச்சக்கலைகள் இன்னொரு புறம் ஆனந்த் துண்டேவையும் கௌரி லங்கேஷையும் ஸ்டேன் சுவாமியும் பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்படியே தொடர்ந்து பேசிட்டு இருந்தானுங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.